ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் அனிமல் கிங்டம் பார்க்குக்கு வந்திருக்கோம். பார்க்கோட மேப் ஒன்று வச்சுருந்தாங்க, அது நான் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த பிரிட்ஜ் வழியாக பார்க்குக்கு என்டர் ஆகுறேன். இது ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ். நடக்கும்போது இந்த பிரிட்ஜ் ஷேக் ஆச்சு. அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இந்த கேவ் வழியாக போனால் என்ட்ரன்ஸ் வந்துடும். உள்ளே வந்துட்டு இருக்கும்போது கூஃபியும் ப்ளூட்டோவும் இந்த போட்டில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்கிறாங்க பாருங்க. அனிமல் கிங்டமோட ஐகான் ட்ரீ ஆஃப் லைஃப், அது பக்கத்தில் நான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ட்ரீ 145 ஃபீட் டால். இந்த ட்ரீயில் அனிமல்ஸ் எல்லாம் கார்வ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த பெரிய ட்ரீயில் இந்த மாதிரி தான் கார்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரீக்குள்ளே இட்ஸ் டஃப் டு பி அ பக்னு ஒரு ஷோ இருக்குது. அதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த ட்ரீக்குள்ளேயே போய் ஒரு ஷோ பார்க்குறது எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. ட்ரீ கிட்ட வந்துட்டோம். போன வழி ஃபுல்லாகவே அனிமல் கார்விங்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய மங்கி. இப்போ ட்ரீயோட ட்ரங்க்குள்ளே என்டர் ஆயாச்சு. உள்ளுக்குள்ளே டார்க்காக இருக்கு. இது ஒரு 3D ஷோ. ஆடியோ அனிமெட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சென்சரி எஃபெக்ட்ஸும் ஃபீல் பண்ண முடியும். டெர்மைட் ஆசிட் நம்ம மேலே போடும்போது தண்ணி ஸ்ப்ரே ஆகும். பக்ஸோட ஃபவுல் ஸ்மெல்ஸும் வரும். நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போது ஏஷியாக்குள்ளே என்டர் ஆகுறோம். இங்கே இந்தியா மாதிரியான செட்டப்பெல்லாம் பார்க்க முடியும். நம்ம ஊரில் கோவிலில் இருக்க மரங்கள்லாம் கயிறு கட்டியிருப்பாங்க, அது மாதிரியே இங்கே பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டாச்சுவும் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ நாங்கள் ஏஷியாவில் காளி ரிவர் ரேப்பிடுங்கிற ஒரு ரைடுக்கு தான் போகிறோம். 40 மினிட்ஸ் வெயிட் டைம் இருக்குது. ரைடுக்கு போகிற வழியில் கோவில் மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடோட என்ட்ரன்ஸ் கோவிலுக்குள்ளே வர மாதிரியே இருக்குது. எவ்வளோ பெல் ஹேங்கிங்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. மேலே குட்டி குட்டியாக காட்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த கியூ பார்ட்டிஷனில் நிறைய அனிமல் டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க, ஸ்னேக்கோட வாயிலிருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இங்கே ஹனுமானோட ஸ்டாச்சுவுக்கு பனானா எல்லாம் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபைனல் செட்டப். இதுக்கப்புறமா நாங்கள் ரைடுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த ரைடு. மேலே போய் கீழே ஒரு பெரிய ட்ராப் வரும். நம்ம மேலே தண்ணி நிறைய இடங்களில் ஸ்ப்ளாஷ் ஆகும். அப்போ நம்ம வெட்டாகும். போகிற வழியில் எவரெஸ்ட் ரைடோட சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த ரைடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இது என்னோட ஃபேவரட் ரைடு. ஏஷியா முடிச்சுட்டு ஆஃப்ரிக்காவில் கிளிமஞ்சாரோ சஃபாரிக்கு போகிறோம். இந்த வண்டியில் தான் நாங்கள் சஃபாரி போக போகிறோம். இந்த சஃபாரிக்காக சவானா மாதிரியே ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சஃபாரியோட ஏரியா 110 ஏக்கர்ஸ்.
இது என்டையர் மேஜிக் கிங்டம் பார்க்கை விட பெருசு. மேஜிக் கிங்டம் பார்க் 107 acres. சஃபாரி முடிச்சுட்டு நாங்கள் பேண்டோராக்குள்ளே என்டர் ஆனோம். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்துச்சு. வெயிலாக இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே ஆகுறதுனால கொஞ்சம் சில்லாக இருந்துச்சு. பேண்டோராங்கிறது அவதாரோட வேர்ல்டு. அவதார் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய செட்டப். இதுக்குள்ளே என்டர் ஆகும்போது வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகுற மாதிரி இருக்குது. பேண்டோராவில் நேவி ரிவர் ஜேர்னியும் அவதார் ரைடும் இருக்குது. ஃபைனலாக நாங்கள் பேண்டோரா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.